ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. நிறைய கோயிலுக்கு போகிறீங்க, நிறைய பூஜைகள் செய்கிறீங்க, நிறைய தான தர்மங்கள் செய்கிறீங்க. அப்போவும் உங்கள் பிரச்சனைகள் தீரவே இல்லையா? எந்த தெய்வமும் உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னு தோணுதா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தமிழ் கடவுள் முருகன் மேலே வச்ச ஆழ்ந்த பக்தினால் தமிழ் மொழியில் பல பக்தி நூல்களை எழுதி பக்தி மனம் கமல செஞ்ச பாமன் சுவாமிகள் சின்ன வயசுலேயே தமிழ் மொழியில் அற்புதமான ஞானத்தோடு இருக்கார். பாமன் சுவாமிகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறனால அவங்க அப்பா அம்மா 1878 சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. பாமன் சுவாமிகள் 3 குழந்தைங்களுக்கு தந்தையாராரு. ஒரு நாள் நைட்டு பாமன் சுவாமிகளோட பொண்ணு ஹெல்த் இஷ்யூஸ்னால் அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுட்டு இருக்கிற குழந்தைக்கு விபூதி வைன்னு அவரோட அம்மா சுவாமிகள் கிட்ட சொல்கிறாங்க. சுவாமிகள் அதை செய்யாமல் முருகன்கிட்ட உதவி கேட்டு தவம் செய்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழறதை நிறுத்திட்டு அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுது. பாமன் சுவாமிகள் தன்னோட அம்மா கிட்ட நடந்ததை கேட்குறாரு. முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்ததுக்கப்புறம் ஒரு புனிதமான உருவம் வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைக்கு விபூதி பூசிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க அம்மா. அந்த நிமிஷத்துல இருந்து குழந்தை முழுசாக குணமாயிடுது. அவங்களோட வேண்டுகோளுக்கு அந்த முருகனே செவி சாய்ச்சி வந்ததை உணர்றாங்க. 1891 பாமன் சுவாமிகள் பஞ்சாமிர்த வண்ணத்தை எழுதுறாரு. பாமன் சுவாமி கரடு முரடான பாதையில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அவரோட காலில் முள் குத்திடுது. பயங்கரமான வலி. பாமன் சுவாமிகள் கண்ணீர் விட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. அன்றைக்கி ராத்திரியே பக்கத்து ஊரில் இருக்கிற செருப்பு தைக்கிறவரோட கனவுல போய் பாமன் சுவாமிகளுக்கு ஒரு செருப்பு செஞ்சு கொடுன்னு சொல்கிறாரு முருகன். மறுநாள் பாமன் சுவாமிகள் கிராமத்துக்கு போயிட்டு இருக்காரு. செருப்பு தைக்கிற தொழிலாளி தன்னோட கனவுல வந்து முருகன் உங்களுக்காக ஒரு செருப்பு செய்ய சொன்னாருன்னு அந்த செருப்பை கொடுக்குறாரு. அதை பார்த்த பாமன் சுவாமிகள் மனம் மகிழ்ந்து போகிறாரு. ஒரு முறை வயிற்றுப்போக்கு இருக்கிற நேரத்தில் வீட்டில் மயங்கி விழுந்துடுறாரு பாமன் சுவாமிகள். அதை பார்த்து அவரோட மனைவியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. முருகன் அவங்க வீட்டுக்கு வந்து பாமன் சுவாமிகளோட மனைவியை தடியால் தட்டி எழுப்புறாரு. கவலைப்படாத, அவர் சரியாயிடுவார், இந்த விபூதி எடுத்து பூசு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு முருகன். அந்த அம்மா மாதவிடாய் நேரத்தில் இருக்கிறதால விபூதியத்தோட பயப்படுறாங்க. அவசர காலத்துக்கு எந்த தடையும் இல்லைன்னு முருகன் சொல்கிறாரு. அந்த அம்மா முருகன் கொடுத்த விபூதி எடுத்து பாமன் சுவாமிகளுக்கு பூசினதும் அவர் குணமாயிடுறாரு. சுவாமிகளுக்கு தமிழ்நாட்டோட பல திருத்தலங்களுக்கு போகணும்னு ஆவல் வருது. தன்னோட சொந்த ஊரான பாமன்லேருந்து புறப்பட்டு மதுரை, திருவண்ணாமலை, திருக்காலத்தி, திருத்தணின்னு பல திருத்தலங்களை தரிசனம் செஞ்சுட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்றாரு. காஞ்சிபுரத்துலேருந்து பாம்பனுக்கு கிளம்புற சுவாமிகள் ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டதுனால அந்த ஊரில் இருக்கிற புகழ் வாய்ந்த முருகன் கோவிலான குமரக்கோட்டத்திற்கு போகாமல் கிளம்புறாரு. வர வழியில் முருகன் தலைப்பாகியோட 30 வயது ஆண் உருவத்தில் அவர் முன்னாடி தோன்றி, கோவில் குருக்கள் காஞ்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் இயற்றிய குமரக்கோட்டத்திற்கு போனீங்களான்னு கேட்குறாரு. அப்புறம் பாமன் சுவாமிகளை கோயிலுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மறைஞ்சு போயிடுறாரு. பூஜை முடிஞ்சதும் குமரனின் அருளால் பாமன் சுவாமிகள் ஆனந்தமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இவர் ஏற வேண்டிய ட்ரெயின் அன்னைக்கு ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுட்டு இருக்கு. இவர் ஏறினதுக்கு அப்புறம் தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது. 1894 ராம்நாட் பக்கத்தில் பிறப்பன் வலசையில் பாமன் சுவாமிகள் பழனி முருகன் ஆண்டிக்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கணும்னு உறுதியாக இருக்காரு. பூமியில் புதுக்குழியை தோன்றதுக்கு அரசு அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்குறாரு. அந்த குழியில் இறங்கி பாமன் சுவாமிகள் தியானம் பண்ணுறாரு. முதல் 5 நாள் பல கஷ்டங்கள் வருது. இறைவனோட சடச்சர மந்திரத்தை பாராயணம் செஞ்சு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வராரு. 7வது நாள் முருகப்பெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதர் கூட வந்து ஒரு கையில் தண்டம் வச்சுக்கிட்டு ஆண்டி குளத்தில் காட்சி கொடுத்து குரு உபதேசம் செய்கிறாரு. தொடர்ந்து சுவாமிகள் தவத்தில் இருக்கிறாரு. 35வது நாள் தவயோகத்திலிருந்து எழுகன்னு குரல் கேட்குது. என்னோட இறைவன் முருகப்பெருமான் கட்டளையிட்டா மட்டும்தான் தவத்திலிருந்து எழுவேன்னு உறுதியாக சொல்லிடுறாரு பாமன் சுவாமிகள். இறைவன் முருகன் கட்டளை தான் எழுகன்னு மறுபடியும் குரல் கேட்குது. மனமகிழ்வோட சுவாமிகள் தவக்குழியிலிருந்து எழுந்து வந்து அந்த குழியை 3 முறை சுற்றி வந்து இறைவனுக்கு பல பூஜைகள் செய்கிறாரு. முருகன் மேலே தீராத பக்தி வச்சு இவ்வளவு பாடல்களை எழுதி மனமுருகி ஆன்மீகத்தில் இருந்து முருகன் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பாமன் சுவாமிகளுக்கு இவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து அதிலிருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு முருகனே ஓடி வந்து ஒவ்வொரு நேரமும் உதவி செய்கிறாரு. நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற கடவுள் அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரதுக்கான வழியையும் கண்டிப்பாக கொடுக்குறாருங்க. இப்போ உங்கள் கேள்விக்கான விடை கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பாமன் சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருக்கேங்க. அந்த பகுதியை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோவை பிடிச்சவங்க லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுகமே சூழ்க.